வணக்கம் தமிழா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாட ஆரம்பிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்ன, இதை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பிளா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன். இதுல ஏதாவது திருத்தங்கள் இருந்தாவோ அல்லது உங்களுக்கு மேலும் பல கருத்துக்கள் தெரிஞ்சாவோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது சிவன் மற்றும் பார்வதிக்கு விநாயகர் குழந்தையாக அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. சரிங்களா? அதாவது கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரனை கொன்று தேவர்களை காக்கிறதுக்காக மிகுந்த பலம் கொண்ட ஒரு குழந்தையாக சிவன் மற்றும் பார்வதிக்கு ஒரு குழந்தையாக விநாயகர் அவதரிக்கப்பட்ட நாள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க புராண கதைகள் படி. அதாவது ஒரு அசுரன் கஜமுகாசுரன் அப்படிங்கிற தவம் இருந்து நம்ம சிவன் பரமசிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கிடுற, அப்படி ஆயுதங்களாலும் மனிதர்களாலும் என்னை கொல்லப்பட முடியாத அளவுக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு வாங்கிட்டு தேவர்களை துன்புறுத்துறாரு. இதனால துன்பம் தாங்க முடியாத தேவர்கள் பரமசிவன் கிட்ட சரணடைகிறாங்க. சரணடைஞ்சு எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சரணடைகிறாங்க. ஸோ அதுக்கு சிவன் ஒரு முடிவு எடுத்து ஒரு குழந்தைய தனக்கு ஒரு குழந்தைய அந்த நரகாசுரனை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த குழந்தையை உருவாக்குறதுக்காக ஒரு படம் வரைகிறாரு. அதில் கை தவறி குழந்தையினுடைய முகம் மட்டும் யானை முகத்தோடு வரையப்பட்டுருது. அப்புறம் இந்த டைம்ல சிவன் வெளியில போயிருந்த டைம்ல பார்வதியார் நீராட போயிருக்கும் போது தனக்கு பாதுகாப்பாக தன் நீராட வைத்திருந்த மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு தனக்கு பாதுகாப்பா யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில காவலுக்கு வச்சுட்டு குளிக்க போயிடுறாங்க. அப்போ வெளியில் சென்றிருந்த சிவன் வராரு. அவரையும் இந்த பிள்ளையார் விநாயகர் உள்ள பார்வதி பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. சரிங்களா? ஸோ அதனால ஆத்திரமடைந்த சிவன் பிள்ளையாரனுடைய தலையை வெட்டிடுறாரு. பார்வதியார் குளிச்சுட்டு பார்த்து ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாங்க. தன்னுடைய தான் உருவாக்கிய பிள்ளைக்கு தலையை சிவன் சீவிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு கோபம் அடைஞ்சிடுறாங்க. காளி அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த நினைக்கிற சிவன் தன்னுடைய தேவர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வட திசையில் அனுப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தென்படுற ஒரு ஜீவராசினுடைய தலையை கொண்டு பிள்ளையாருக்கு ஒட்ட வச்சு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க தேவர்கள் காட்டை நோக்கி போகும்போது முதல்ல தென்படுறது யானை, ஒரு யானை. அந்த யானையினுடைய தலையை வெட்டி கொண்டு பிள்ளையாருக்கு வச்சு உயிர் கொடுத்துட்றாரு நம்ம சிவன். ஸோ பார்வதியும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. தன்னுடைய குழந்தைக்கு திரும்ப உயிர் பெற்று விட்டார், தலை விட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சிவன் கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்கு வரைந்தாரல படம், அதுவும் இப்போ இவங்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளையாரும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால மகிழ்ச்சி அடைஞ்சு சிவன் அதிக சக்தியை கொடுத்து அந்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக பிள்ளையார் அனுப்பிச்சிடுறாரு. பிள்ளையாரும் போய் போர் செஞ்சு கஜமுகாசுரனை தன்னுடைய தந்தத்தின் வலது தந்தத்தை ஒரு பகுதியை உடைச்சு மிகுந்த சக்தியோட அந்த அசுரனை அழிச்சிடுறாரு. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்ச்சி நடந்த தினம், விநாயகர் அவதரித்த தினம் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி. அந்த நாளில் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. உங்களுக்கு ஏதாச்சும் மேலும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நல்லதொரு நாளில் விநாயகரின் அருள் பெற்று தமிழ் வாழ்க, மரங்கள் வளர்த்து தேசம் வளர்க. நான் போயிட்டு வரட்டுங்களா? டாட்டா, பாய் பாய்.